அன்பிற்குரியவர்களே, இறையாசிர் உங்களோடு. மறைந்த விசுவாசிகள் அனைவரின் நினைவு நாள் நவம்பர் 2ஆம் தேதியன்று ஒரு துக்க நாள் அல்ல, மாறாக உயிரோடும் இறந்தவர்களோடும் உள்ள ஐக்கியத்தை உறுதிப்படுத்தும் ஒரு விசுவாச நாள். இந்த உலகை விட்டு பிரிந்து சொர்க்கத்துக்கு செல்லும் வழியில் தூய்மைப்படுத்தும் நிலையில், அதாவது உத்தரிக்கிற ஸ்தலத்து நிலையில் இருக்கும் விசுவாசிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நாள். திருச்சபையின் போதனைதான் என்ன? விண்ணகத்தில் உள்ளவர்கள், தூய்மை பெறும் நிலையில் உள்ளவர்கள் மற்றும் பூமியில் உள்ள நாம் என அனைவரும் கிறிஸ்துவின் ஒரே உடலில் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் ஒருவரை ஒருவர் ஜெபத்தால் ஆதரிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை எடுத்து எம்புகிறது. நாம் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? இறந்த ஆத்மாக்கள் தூய்மை பெறும் நிலையை விரைவில் கடந்து விண்ணக மகிழ்ச்சிக்குள் நுழைய நாம் அவர்களுக்காக சிறப்பு திருப்பலி, ஜெபம் மற்றும் தான தர்மங்களை செய்ய அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக திருப்பலியில் கலந்து கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் ஏன் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும்? தூய்மை பெறும் நிலையில் உள்ள ஆத்துமாக்கள் தமக்காக தாமே ஜெபிக்க முடியாது. ஆனால் அவர்கள் நம் ஜெபத்தால் உதவப்படலாமே. அவர்களுக்கு நாம் செய்யும் ஜெபம் என்பது இயேசு கிறிஸ்து கற்பித்த அன்பின் உச்சக்கட்ட செயலாகும். நாம் ஏன் ஜெபிக்காமல் இருக்கக்கூடாதா என்ற சிந்தனை எழலாம். நாம் உயிருடன் இருக்கும்போது நம் குடும்பத்துக்காகவும் நண்பர்களுக்காகவும் எப்படி உதவி செய்கிறோமோ அதைவிட அதிகமாக அவர்கள் கடவுளை சந்திக்க ஆயத்தமாகும் இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கு ஆறுதலாக, உறுதுணையாக உதவ கடமைப்பட்டு இருக்கிறோம். நயின் ஊர் வாயிலில் கைம்பெண்ணின் ஒரே மகனின் சவ ஊர்வலம் வருகிறது. அவளுடைய வேதனைக்கு யாரும் உதவ முடியவில்லை. மரணம் அந்த கைம்பெண்ணின் வாழ்விலிருந்து ஒரு மகனை பறித்தது மட்டுமல்ல, அவளுடைய வருங்கால நம்பிக்கையையும் கண்ணியத்தையும் சேர்த்தே பறித்தது. அவர் அவளுடைய கண்ணீரை பார்த்தார். அவரது இயலாமையை கண்டு அவருக்கு உறுதுணையாக, ஆறுதலாக நின்று நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை உங்களுடைய திருமண வாழ்க்கையின் நம்பிக்கை இறந்திருக்கலாம், வேலைக்கான வாய்ப்புகள் இறந்திருக்கலாம், நீண்ட காலம் நட்பு மரித்திருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற கடன் பிரச்சனைகளால் உங்களுடைய வாழ்வே மரித்து போயிருக்கலாம். இன்னும் பல்வேறு வேதனைகளாலும் பல்வேறு பிரச்சனைகளாலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இறந்து கொண்டே இருக்கலாம். இந்த வேதனையில் நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்று உணர்கிறீர்களா? இல்லை. நயேன் ஊர் மகனை பார்த்து இயேசு எழுந்திடு என்றது போல உங்கள் வாழ்வில் மரித்து போன உறவுகள், நம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகியவற்றை நோக்கி நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்று உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து கட்டளையிடுகிறார். இறந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது, நயீன் ஊரில் நடந்ததை நினைவு கூறுகின்ற பொழுது, மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அவர் இருக்கையிலே நாம் ஏன் அஞ்ச வேண்டும் என்ற உறுதியான நிலைப்பாட்டோடு எழுந்து செல்வோம். இறைவனின் ஆசீர் எப்பொழுதும் உங்களை வழிநடத்தும். ஆமேன்.